லட்சுமி, வாங்க. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஐயோ, உங்களை வெளிய வச்சே பேசுறேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. நம்ம பொண்ணுங்கம்மா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த ஏசு இல்லனா இன்னைக்கு நான் இல்ல. நாங்களும் தாங்க. நீங்க இல்லாம இருந்த நாள்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் இயேசு மட்டும் இல்லனா எங்க நிலைமை அவ்வளவுதான். ஜோதி அக்காவோட உதவிய மறக்கவே முடியாதுங்க. நானும் உங்களை பார்க்கணுமா? நீங்க வந்த உடனே உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னையா? ஆமாங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. என்ன விஷயமா? தெரியலங்க. நாளைக்கு போய் பாப்போம். இப்ப பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப ஒண்ணும் இல்லம்மா. இன்னும் 1 லட்சம் மட்டும் தான் கொடுக்கணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க வந்துட்டீங்கல்ல. அம்மா, அப்பா, அம்முக்குட்டி, எப்பப்பா வந்தீங்க? வாமா, வந்து உட்கார். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. எங்கப்பா போனீங்க என்னை விட்டுட்டு இவ்வளவு நாளா? சாரிமா, இனிமே அப்பா எங்கேயும் போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். சரியா? உண்மையாவாப்பா? உண்மைதாமா. என்ன சுபி, கொஞ்ச நாள் ஒரு மாதிரியே இருக்க? என்னன்னு தெரியலக்கா, மனசே சரியில்லை. என்னம்மா நீயே இப்படி பேசுறியே? எனக்கு கஷ்டமா இருக்குக்கா. நானும் பிள்ளைங்களும் எவ்வளவு நாள் தான் தனியா இருக்க போறோம்னு தெரியல. அவரும் வரேன்னு சொல்றாரு, ஆனா வந்த மாதிரியே தெரியல. இன்னும் எவ்வளவு நாள் தான் எங்களை ஏமாத்துவாரோன்னு தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா அவர் அங்கேயும் நாங்க இங்கேயும் இருக்க போறோமான்னு தெரியல. என்னக்கா, ஆண்டவர் தான் அமைதியா இருக்காருன்னு பார்த்தா இப்ப நீங்களும் அமைதியா இருக்கீங்க. இல்லம்மா, உன் மனசுக்குள்ள இருக்கிறத என்கிட்ட சொல்லிட்டா உன் பாரம் கொஞ்சம் குறையுமேன்னு பார்த்தேன். அதான் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையோட இருந்தேன். அதுவும் உண்மைதான்க்கா. மனசுல இருக்கிறத இறக்கி வச்சாதான் பாரமே குறையுது. இங்க பாரு சுபி, நான் எப்பவும் சொல்றதான் இப்பவும் சொல்றேன். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு ஜெபத்துல இருக்குமா? உன்னோட முழங்கால் ஜெபத்தை மீறி என்ன நடக்கும்னு சொல்லு. அதுவும் இல்லாம இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கேளுங்கள் தரப்படும்க்கா. அப்புறம் என்னம்மா, ஆண்டவரே சொல்லிட்டாரு கேட்டா கிடைக்கும்னு. அப்புறம் ஏன் சோர்ந்து போற? உண்மைதான்க்கா, நான் அதை மறந்துட்டேன். மறக்காதம்மா, நல்லா ஜெபம் பண்ணு, கண்டிப்பா அற்புதம் நடக்கும். உன் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாரு. சரிக்கா. என்ன லட்சுமி, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லைங்க, ஒரு கனவு கண்டேன். என்ன கனவுமா? ஒரு ஆறு போல இருக்குங்க. நீங்க, நானு, பொண்ணு 3 பேரும் தண்ணிக்குள்ள நிக்கிறோம். பக்கத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. நாம அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரவங்க. என்ன சொல்ற லட்சுமி? ஒரு சத்தம் வர கேட்டுச்சிங்க. என்ன சத்தம்? சீக்கிரமா செய்யு. எதை செய்ய? தெரியலங்க. ஒருவேளை நீ பார்த்த கனவு மாதிரி நம்மள செய்ய சொல்லுதோ? என்னமா யோசிக்கிற? நீங்க சொன்ன மாதிரி கூட இருக்கலாங்க. சரி, படு. நாளைக்கு ஜோதி அக்காவை பார்க்க போறோம்ல, அவங்க கிட்டே கேட்போம். ஏன் இந்த வசனம் வருது? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கோம்க்கா.
ரொம்ப நன்றிக்கா. எனக்கு எதுக்குப்பா நன்றி? நான் இல்லாத நேரத்துல லக்ஷ்மிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தீங்கல்ல. நான் என்ன செஞ்சேன்? என்னால முடிஞ்ச உதவியை தானே செஞ்சேன். அது இவ்வளவு பெரிய உதவிங்க. அதுவும் நான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன். அதெல்லாம் மறந்துட்டு உதவியா இருந்தீங்கல்ல. அதெல்லாம் விடுங்க. இப்ப மறுபடியும் நீங்க சென்னை போக மாட்டீங்கல்ல? இல்லக்கா, இனி எங்கேயும் போக மாட்டேன்னு என் பொண்ணுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அக்கா, உங்க உதவிய ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அக்கா, இவங்க வந்த உடனே ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா. அதுக்கு முன்னாடி நீ பார்த்த கனவை பத்தி பேசுமா. கனவா? என்னது லக்ஷ்மி? அக்கா, அது வந்து என்ன கனவுமா? ஒரு ஆறு போல இருக்குங்க. நீங்க, நானு, பொண்ணு 3 பேரும் தண்ணிக்குள்ள நிக்கிறோம். பக்கத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. நம்ம அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வருங்க. என்னக்கா சிரிக்கிறீங்க? நான் உன்கிட்ட என்ன பேசணும்னு நினைச்சேனோ அதத்தான் ஆண்டவரும் உனக்கு கனவுல காட்டியிருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? எனக்கு புரியலையே. ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு. நீ உன்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைய சந்திச்சிருக்க. இந்த பிரச்சனைக்கு மத்தியில உன்னை பாதுகாத்தது, உன்னை வெளியில கொண்டு வந்தது ஏசு மட்டும்தானமா? அது உனக்கும் தெரியும். கிட்டத்தட்ட நீ ஆண்டவருடைய பிள்ளையாவே மாறிட்ட. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. அப்புறம் நான் பைபிள் வாசிக்கும் போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் பேசினாரு. அதத்தான் நானும் சொல்ல வரேன். ரொம்ப நாளா உன்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் சொல்ல விரும்பினதும் இதுதாம்மா. நீயும் உன் கணவரும் முழுசா ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறணும். அதுக்கு நான் சொல்றத கேளு. உன்னை கட்டாயப்படுத்த விரும்பல. நீ பிரியப்பட்டா செய். நீங்க என்ன சொல்ல வரீங்கக்கா? இதுக்கு மேலயும் உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராம நீங்க கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வரணும்னா தண்ணீர்ல ஞான ஸ்நானம் எடுத்து அவருக்கு சொந்தமா மாறணும். என்னக்கா ஞானஸ்தானமா? அப்படின்னா நான் உன்னை ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போறேன். அவர் இத குறிச்சு உனக்கு தெளிவா சொல்லுவாரு. ஆனா நீங்க விருப்பப்பட்டாதான். அக்கா, நாங்க நாளைக்கு சொல்றோம்க்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவசரப்பட வேண்டாம். அக்கா, நீங்க சொன்னதை நாங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம். நீங்க சொன்னதுதான் சரின்னு பட்டுச்சுக்கா. நாங்க ஞானஸ்தானம் எடுக்க முழு மனசோட சம்மதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.